இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான் சாரி 12th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் ஏ பி சி ஆர் த்ரீ ஈவன் சச் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ட்வைஸ் அஸ் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ ஏவோட ப்ராபபிலிட்டியோட 2 மடங்கு தான் பியோட ப்ராபபிலிட்டி. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இஸ் த்ரைஸ் அஸ் தட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ ஏவோட 3 மடங்கு தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1/6ன்னு கொடுத்துருக்கான். பி இன்டர்செக்ஷன் சி வந்து 1/4, ஏ இன்டர்செக்ஷன் சி 1/8, ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து 9/10, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 1/15 கொடுத்துட்டான். தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி அப்படின்றதான் கேட்டிருக்கேன். இது ரொம்ப ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை எழுதி கொடுத்துருக்க டேட்டாவை அப்ளை பண்ணாலே போதும் தான், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கேயே நான் ரீட் பண்ணி எழுதிடுறேன். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ட்வைஸ். அப்போ 2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்வைஸ் அப்படின்றப்ப 2 இந்த பக்கம் போகிறேன். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ட்வைஸ் அஸ் தட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட 2 மடங்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இஸ் த்ரைஸ். அப்போ 3 மடங்கு அஸ் தட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இது, இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இது. இதை வச்சு தான் நான் உள்ளே அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ பார்க்க போகிறது 12th சம். ஸோ அதை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு ட்வைஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு த்ரைஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஓகேங்களா? இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்குரிய ஃபார்முலா எல்லாமே ஏ யூனியன் பி யூனியன் சி ஃபார்முலா தான். ஸோ அதை அப்படியே எழுதுகிறேன். பி யூனியன் சி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, probability of C minus probability of A intersection B minus probability of B intersection C minus A intersection C plus probability of A intersection B intersection C. ஸ்டூடெண்ட் ஃபார்முலாவை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. இன்னொன்று ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸு, டபுளாக இருக்கிறதெல்லாம் மைனஸு, ட்ரிபிளாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா அப்படியே எழுதிடுறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் பியை நான் என்ன பண்ண போகிறேன்? 2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதுகிறேன். அதேமாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் சியை 3 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதுகிறேன். மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நான் கொடுத்துருக்க டேட்டாவை ஃபஸ்ட்டு எழுதணும், நம்ம அதை எழுதாமல் விட்டுட்டேன். ஸோ சைடில் நான் எழுதிடுறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 1/6 கொடுத்துருக்கான். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி 1/4 கொடுத்துருக்கான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி 1/8 கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி 9/10. ஓகேங்களா? இன்னொன்று கொடுத்துருக்கான் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி 1/50. ஓகேங்களா? ஸோ இந்த 5 டேட்டாவையும் இந்த ஃபார்முலாவில் அப்படியே நான் போட போகிறேன், மேலே இருக்க ஃபார்முலாவில். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு என்ன கொடுத்துருக்கான்? 1/6 மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சிக்கு 1/4 மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு 1/8 ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிக்கு 1/15. பட் இந்த இடத்துல ஏ யூனியன் பி யூனியன் சியுமே லெஃப்ட் சைடாக தான் வருது. ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்கான்? 9/10. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது 1, இது 2, இது 3 கூட்டினீங்கன்னா மொத்தம் 6 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது 6, இது 4, இது 8. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் வந்து எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா இது மட்டும் நான் எடுப்பேன் ஃபஸ்ட்டு. அப்போ தான் எனக்கு ஈஸியாக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா நம்பரையும் சேர்த்து போட்டு கூட நம்ம மொத்தமாக எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இது 2 நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இது வந்து 4, இது 8 இருக்குது அப்படின்றப்ப இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஓகே வேணாம். ஃபஸ்ட்டு நான் எல்லாமே அப்படியே கொஸ்டினை எழுதுகிறேன், உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 9/10.
ஸோ எனக்கு தேவை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ 6 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக அப்படியே அந்த சைடு போகும்போது மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸு, ப்ளஸில் இருக்கிறது அந்த சைடு போகும்போது மைனஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பருக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ண போகிறேன், எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? நான் இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம்க்கு நான் இங்கே கீழே எழுதுகிறேன். அதாவது 10, 6, 4, 8, 15. ஃபஸ்ட்டு நான் 5 எடுக்கிறேன். ஸோ 2 5s are 10, 6 4 8 3 5s are 10. நெக்ஸ்ட்டு நான் 2 எடுக்கும்போது 1 2 2 3 2s are 6 2 2s are 4 4 2s are 8 3. அகெயின் நான் வந்து 2 எடுக்கிறேன். 1 3 1 2 3. ஓகேங்களா? இப்போ நான் 3 எடுக்கிறேன். 1 1 2 1. ஓகேங்களா? ஸோ எனக்கு இது கிடைக்குது. அகைன் நம்ம 2 எடுத்தால் கூட இங்கே கீழே எல்லாம் டினாமினேட்டர், அதாவது கீழே இருக்கக்கூடியதெல்லாம் 1 1. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணால் என்ன வருதோ அதுதான் எனக்கு எல்சிஎம். மல்டிபிள் பண்ணுவோம். 5 2s are 10, 2 10s are 20, 3 20s are 60, 2 60s are 120. ஸோ எல்சிஎம் அதாவது எல்லா நம்பரையுமே நான் 120யாக மாற்ற போகிறேன். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த எல்லா நம்பரையுமே நான் 120யாக மாற்ற போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 9 நான் 120யாக மாற்றணும் அப்படின்னா சிம்பிள். சரி, இந்த 10 120யாக மாற்றணும்னா நான் 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலேயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? 9 × 12 108. 6 120யாக மாற்றணும்னா 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ மேலேயும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 20 20. 4 120யாக மாற்றணும் அப்படின்னா 30ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மேலேங்கிலையும் 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30. 8 120யாக மாற்றணும்னா 15ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ மேலேயும் கீழேயும் 15. அடுத்தது இந்த 15 120யாக மாற்றணும். எப்படி 8 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் 120யோ, அப்போ 15 8ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 120 ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஃபுல்லாக சிம்பிளை பண்ணுங்கள். 108 இது ஒரு 20 50 158 168 173. ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 173 ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் -8 டிவைடட் பை 120. ஸோ 173 -8 டிவைடட் பை 120 அப்படின்றது, அதாவது இங்கே சைடில் எழுதுகிறேன். 6 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 165 டிவைடட் பை 120. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து அவன் கேட்டிருக்கிறது எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து எனக்கு என்ன கிடைக்குது, இங்கே 165 இருக்கா, 120. இந்த 6 இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டினாமினேட்டரில் 6 வந்துடும். இதை வந்து 15ஆல் கட் பண்ணுறேன். 15ஆல் கட் பண்ணால் 11 15s are 165, 8 15s are 120. அடுத்து 8 6 போட்டு பார்த்தீங்கன்னா 48, 11/48. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 11/48. அவன் கேட்டிருக்கிறதுல 1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்றது ட்வைஸ் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 2 × 11/48 கட் பண்ணேன் அப்படின்னா 11/24. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 11/24 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி = 2 × ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி தான் நான் இதை எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப எனக்கு ஆன்சர் இது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி அப்படின்றது த்ரைஸ் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ அப்போ 3 × ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ 11/48 கட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து 6. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து 11/16 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி தான் கேட்டிருக்கான். அதை தான் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய மொத்த எக்ஸசைஸும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. இப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினோட பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்கதை நான் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை எழுதுங்க. ஃபார்முலாவில் என்ன டேட்டாலாம் கொடுத்துருக்கானோ அதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.